வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் ஸ்மாக்டவுன் பார்த்தேன். உயிரோட தாங்க இருக்கிறேன். ஓரளவுக்கு சுமாரான ஸ்மாக்டவுன் தான். அந்த ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் ரிவ்யூவாக சொல்ல போகிறேன். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலயமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் அப்படியே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஹைப் ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஹைப் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷோ ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா குந்தர் வராரு. குந்தர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் அவருக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குல்ல, அதை போட்டு காட்டுறாங்க. குந்தர் எதுக்காக வந்திருக்காரு? போன வாரம் அவருக்கு நடந்த அநியாயத்தை பற்றி சொல்றதுக்காக வந்திருக்காரு. என்னப்பா அநியாயம் பண்ணார்? அவர் தானே அநியாயம் பண்ணார். ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் அட்டாக் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை கொடுக்காம சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஒரு டாக் டீம் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த ஆதங்கத்தை பற்றி பேசும்போது அந்த இடத்துக்கு ராஜ் ஜெனரல் மேனேஜர் வராரு. எப்பா, நீ அதிகாரத்தில் இருக்க ஒருத்தனை அடிச்சிருக்க, அது தப்பு தான். ஆனால் அவன் பர்சனல் வெஸ்டிங்ஸை வெளிப்படையாக காட்டிட்டான். உனக்கு நியாயப்படி டைட்டில் மேட்ச் கொடுத்துருக்கணும், அவன் கொடுக்காம விட்டான். சரி, நான் இந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி உனக்கு கொடுக்குறேன். சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் நீயும் சாமி ஜெயனும் சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளாடுறீங்கல்ல, இதில் நீயும் சாமி ஜெயனும் வெற்றி பெற்று விட்டால் சம்மர் ஸ்லாமில் நடக்கிற மேட்சை நான் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மேட்சை நான் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இதில் சாமி ஜெயினும் நீயும் வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம். சந்தோஷமானு கேட்கும்போது குந்தருக்கு இப்போ தான் சிரிப்பு வருது. இதை போன வாரம் அவனே பண்ணியிருந்தான்னு வையன், நான் கண்டிப்பாக அவனை அட்டாக் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸ் வராரு. கோடி ரோட்ஸ் எதுக்கு வராரு? அவருடைய பர்சனல் வெஞ்சிங்ஸுக்காக வராரு. ஏன்னா அவர் தான் சிஎம் பங்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மோத வேண்டியது. கடைசி நேரத்தில் ஒரு அட்டாக் பண்ணி இன்ஜுரி ஆகிருப்பார்ல, அதனால் கோடி ரோட்ஸ் வந்து குந்தரை சரமாரியாக தாக்குறாரு. தாக்குதல் மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்னைக்கு ஸ்மாக்டவுனுடைய மெயின் இவெண்ட்டில் குந்தர், நான் அவனை எதிர்த்து மோத போகிறேன், நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது. இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் எப்படிப்பட்ட ஸ்மாக்டவுனாக இருந்திருக்குன்னு. அடடா, என்ன ஒரு காவியம்! எனக்கெல்லாம் தூக்கமாக வருது. தூக்க மாத்திரலாம் தேவையே இல்லைங்க, இந்த ஸ்மாக்டவுனை பார்த்தாலே போகிறோம், தூக்கம் சொக்கும். அப்புறம் சேம் ஆடம் பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு. இப்போதைய உமன்ஸ் சாம்பியனாக ஸ்மாக்டவுனில் இருக்கிற ரியா ரிப்ளைக்கு இன்ஜுரி ஆகிருக்குது. அதான் நமக்கு தெரியுமே, ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அறிவு வந்துருக்குது. உமன் சாம்பியன்ஷிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேரோ அல்லது மற்ற ரெஸ்லர்ஸ்க்கோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துருக்குது. அதுவும் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, டபிள்யூடபிள்யூவில் இருக்கிற எல்லா உமன் ரெஸ்லருமே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பாக மோதலாம். அதுக்காக நான் வந்து ஒரு 5 விதமான மேட்ச் நடத்த போகிறேன். இதில் குவாலிஃபை ஆகிற அந்த 5 ரெஸ்லர்ஸும் சம்மர் ஸ்லாமில் லேடர் மேட்சுக்காக இந்த உமன் சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாம். வேக்கெண்டாக கிடக்கிற இந்த டைட்டிலுக்காக மோதலாம். ரியா ரிப்ளை வந்து இப்போ அவங்க டைட்டிலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஆடம் பிஎஸ் சொல்லிட்டாரு. அதனால் ரியா ரிப்ளை அவங்க சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க. அந்த சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர் ஸ்லாமில் ஒரு ஃபேட்டல் 5-வே மேட்ச் நடக்க போது அதுக்கான கண்டென்டர் மேட்ச் இந்த வாரம் வரப்போகிற ரா ஸ்மாக்டவுன் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன் பின்பு ஃபின் பேலரோட நேரம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா கூட மோதி வெற்றி பெற்றார். இந்த வாரம் டாலா டாங்கா கூட மோதுறாரு. 2 பேர் கூடயும் மாறி மாறி மோதுறாருல ஃபின் பேலர். ஆக்சுவலி மேட்சை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே கொண்டு போகிறாங்க. நான் என்ன நினச்சேன்னா, டாமா டாங்கா வெற்றி பெற்றுட்டு ஃபின் பேலரை துவக்க வச்சு இதில் பலியாடாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஃபின் பேலருக்கு ஒரு ஹோப் தேவை, ஒரு ஹைப் தேவை அப்படிங்கிறதுக்காக 2 தடவை அவருடைய ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் ஃபின் பேலர் வெற்றி பெற்றார். பரவாயில்லங்க, ஃபின் பேலர் ஸ்மாக்டவுன் வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து 2 பெரிய வெற்றியாக கொடுத்துருக்காரு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டாமா டாங்காவை வீழ்த்தியிருந்தார். இந்த வாரம் டாலா டாங்காவை வீழ்த்திட்டாரு. இவங்க 2 பேரையும் வீழ்த்தினதுக்கு அப்புறமாகவும் மறுபடியும் ஃபின் பேலர் இதே ஸ்டோரியில் போவாரா அப்படிங்கிறது தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ரா ஜெனரல் மேனேஜர் ஆடம் பிஎஸ் இருக்காரு, சிஎம் பங்க் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி கோடி ரோட்ஸுக்கு மேட்ச் இருக்குது, குந்தர் ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணுவான், அதனால் நான் வந்து கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறேன். சாட்டர்டே இவெண்ட்டில் கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச்லாம் கன்ஃபார்ம் ஆகாது, நானும் கோடியும் சேர்ந்து கண்டிப்பாக வீழ்த்திடுவோம், எனக்கும் கோடிக்கும் தான் சமஸ்தலமாக மேட்ச் நடக்குன்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ அது உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு டேமியன் பிரைஸ் வராரு. ஆச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கோடி ரோட்ஸ் கூடயோ அல்லது உன்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு
அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா நான் டைட்டிலுக்காக மோத வருவேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ சாமி இருக்கிறான், குந்தர் இருக்கிறான், கோடி இருக்கிறான், இதெல்லாம் தாண்டி சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா என்கிட்ட டைட்டில் இருக்கணும், அப்படி ஒரு வேலை இருந்தேன்னா நான் உனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு தாரேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் டேமியன் பிரீஸ்ட்டை சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ருத்தையே சமாளிக்கிறாரு. வர வர டேமியன் பிரீஸ் ஆட்ருத்து கூட சேர்ந்து ஆட்ருத்து மாதிரி ஆகிட்டார்ல. அதன் பின்பு ஸ்டிஃப்னி ட்ராட்டன் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய டைம். ஸ்டிஃப்னி ட்ராட்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் கூட மோத போகிறாங்க அப்படின்னா ஜேசி ஜெயநாயகன் கேஸ்டாக மோத போகிறாங்க. ஸ்டிஃப்னி ட்ராட்டன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வெக்கெட்டாக கிடக்கிற சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஜேசியை தான் இதில் வெற்றி பெற வைப்பாங்க. பிகாஸ் அவங்க ஃபேடல் இன்ஃபெக்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு டைட்டில் தேவை, அவங்கள ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் கம்பெனியாக பார்க்கறதுனால அவங்கள வெற்றி பெற வைப்பாங்கன்னு நினச்சேன். பட் நடந்ததே வேறு. ஸ்டார்டிங்கில் ஸ்டிஃப்னி ட்ராட்டன் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல பேஜ் மற்றும் பிரேபலா இருவரும் வந்து காப்பாற்றுறாங்க. இப்போ ஸ்டிஃப்னி ட்ராட்டனுக்கும் ஜேசி ஜானுக்குமான மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னி ட்ராட்டன் வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சம்மர் ஸ்லாமில் டைட்டிலை நோக்கி மோத போகிறாங்க. இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வெக்காட்டாக இருந்தனால எக்கச்சக்க மேட்ச் வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் மிஸ் ஆக போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னி ட்ராட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சம்மர் ஸ்லாமில் டிஃபெண்ட் பண்ண போகிறது கிடையாது. அது இதன் மூலிமா நல்லாவே தெரியுது. பிகாஸ் அவங்க உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்களா, அதுவும் லேடர் மேட்ச். அதனால் இவங்க அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா எந்த விதமான மேட்ச்லையும் இல்லை. அதே மாதிரி பேரன் கார்பன் இருக்கார்ல, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிருந்தார். இந்த வாரம் அவர் ஸ்மாக்டவுனுக்கு வரல. கேமரா முன்னாடி உட்காந்து நான் திருப்பி வந்துட்டேன், அதுவும் இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் கோல்டன் டைட்டிலுக்காக நான் மீண்டும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ வீடியோவை மட்டும் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரோமோ வீடியோவை பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் இந்த டைட்டிலுக்காக வாரான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் மை ஃப்ரெண்ட், நானும் இந்த டைட்டிலுக்காக நிற்கிறேன், இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் வந்து எனக்கும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக மீண்டும் ஒருக்கா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்கிறாரு. ஆக்சுவலி இதை ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாகவா அல்லது ஒரு ஃபேட்டல் ஃபோர்வேவா எப்படி சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடத்த போகிறாங்கன்னு தெரில. காத்திருப்போம் நண்பர்களே. அதுக்கப்புறமா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வெக்காட்டாக இருக்குல்ல, அந்த சாம்பியன்ஷிப்புக்கான அடுத்த மேட்ச் ஜேட் கார்களுக்கும் நயா ஜாக்ஸுக்கும் மேட்ச்சு. ஓகே, இந்த மேட்ச் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நயா ஜாக்ஸ் அக்கா டயட்டில் இருக்கீங்களா என்ன? பாதி ஜாக்ஸ் தான் வந்துருக்கிறீங்க, மீதி ஜாக்ஸை காணோம். பெல்லி ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு போல இருக்குதே, டிக்கியெல்லாம் அப்படியே கரைஞ்சிருச்சு. சரி, இப்போது மேட்சை பற்றி பார்க்கலாம். மேட்ச் உண்மையிலேயே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேடுகார்கள் வந்து கிட்டத்தட்ட தோக்குற நிலைமைக்கு போகும்போது அந்த இடத்துல திடீர்னு ஷார்லட் ஃப்ளேர் வந்துட்டாங்க. பி ஃபார்மையும் மிஷினையும் அட்டாக் பண்ணிவிட்டு ஜேடுகார்களை பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்க கையை உடைக்கிறதுக்கெலாம் போவாங்க. அப்போ நல்ல அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, மேட்ச் நடக்கும்போதே அவங்க நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணால் பரவாயில்ல, ஜேடுகார்கள் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த மேட்சோடைய வெற்றியாளர் அப்படிங்கிறது ஜேட்கார்கள் தானே. ஜேட்கார்கள் தான் வெற்றியாளர், அதுவும் ஷார்லட் ஃப்ளேரை வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எல்லாம் ஓகே. ஷார்லட் ஃப்ளேர் நீங்கள் எங்கே இந்த ட்ரெஸ் வாங்கினீங்க? எல்லாம் அரைகுறையாக இருக்குது. கிழிஞ்சி போட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மாடர்ன் சொல்கிறாளுங்க. சரி, இதனால் கடுப்பானவங்க, ஏன்னா நயா ஜாக்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடுப்பான நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேரை அதே இடத்துல சரமானியாக அட்டாக் செய்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அவங்க நியாயம் கரெக்டு தாங்க, ஏன்னா அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. தேவையில்லாமல் குறுக்கால வந்து அடிச்சிட்டால, அதுக்கப்புறமா செத்தப்பாமல் அடிக்கலான்னு சொல்லிட்டு நயா ஜாக்ஸ் இப்போ ஷார்லட் ஃப்ளேரை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலி இப்போ ஜேட்கார்களுக்கும் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறனால ஷார்லட் ஃப்ளேருக்கும் ஜேட்கார்களுக்கு இருக்கிற மேட்சும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சம்மர் ஸ்லாமில் நடக்க போகிறது கிடையாது. அப்படியா பின்னாடி போனோன்னு வைங்களேன், குந்தர் வந்து கேண்டீஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. கேண்டீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இவனை எழுப்ப முயற்சி பண்ணியிருப்பான். பட் ஆனால் நீயும் சாமி செய்யணும், கண்டிப்பாக சார்டிமெண்ட்டை வெற்றி பெற்று டைட்டிலுக்காக மோதணும், அப்போ தான் ஜானி கேரகனும் எழுந்து வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மோனே ஒரு சில நாட்களாக வந்து ஜூலியாவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் கேண்டீஸை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த அம்மாவுக்கு எந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போக போகிறானே தெரில. அதுக்கப்புறமா அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா 2 பேர் கன்ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க. இன்னும் 3 பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகணும். அது யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு ரெஸ்ல்மேனியா சம்மர் ஸ்லாம்லையும் ஏதாவது ஒரு லேடர் மேட்சை வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியா ட்ரிபிள் எச் இருக்குது போல இருக்குது. அதனால் லாஸ்ட் இயர் சம்மர் ஸ்லாமில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான லேடர் மேட்ச், இந்த வருஷம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பான லேடர் மேட்ச். நல்ல ஐடியா, நல்ல விஷயந்தான்.
நயா ஜாக்ஸ் வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மொட்டை தலையிட்ட கேட்குறாங்க, மொட்டை எப்படி இருந்தாலும் நான் நினச்சா வெற்றி பெற வேண்டியது, வெற்றி பெறாமல் தடுத்தது ஷார்லட் ஃப்ளேர், எனக்கு ஏதாவது வழி சொல்லுன்னு சொல்லும்போது கரெக்டு தான் உன் பக்கம் நியாயம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நீ ஷார்லட் ஃப்ளேருக்குள்ள ஒரு மோது, இது நான் அடுத்த கண்டென்ட் மேட்சில் கன்ஃபார்ம் பண்ணுறேன், இதில் வெற்றி பெறுவாங்க, உமன் சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர்ஸ்லாமில் மோதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷார்லட் ஃப்ளேருக்கும் நயா ஜாக்ஸுக்கும் மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா AAA டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற வார் ரைடர்ஸ் இன்றைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக ஆக்சியம் டீமுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. ஆக்சுவலி வார் ரைடர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை மெயின் ஷோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா AAA பார்க்க போனவங்க அங்கேயே ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பேக் ஸ்டேஜில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும்னே கேட்டுட்டு இருந்தாங்க. மேட்ச் உண்மையிலேயே பக்காவாக இருந்தது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி டீம் WWE பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் பின்னாடியே சும்மா வச்சுருக்காங்க. அது ஏன் தான் தெரில. அப்புறம் மெயின் ஈவெண்ட் பண்ணிட்டோம். என்னப்பா அதுக்குள்ளே ஸ்மாக்டவுன் ரிவ்யூ முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஸ்மாக்டவுன் 2 hours தானே, அதனால் டக்குன்னு முடிஞ்சிடும். கோடி ரோட்ஸ் கிட்ட பங்கு பேசுகிறாரு, இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் மேட்ச் இருக்குது, நான் உனக்கு சப்போர்ட்டிங்காக கண்டிப்பாக வருவேன், குந்தர் ஏதாவது சீட்டிங் பண்ணான்னு சொல்லும்போது நீ வராமல் இருந்தாலே போதும் சாமி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட் சொல்கிறாரு. பட் ஆனால் சொல்லு பேச்சை கேட்காத பங்கு இல்லை, நான் வந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கோடியும் பங்கும் நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்களுக்குள்ள சிங்கிள்ஸ் மேட்சாக சம்மர்ஸ்லாமில் நடக்குமா இல்லாட்டா ஃபேட்டல் ஒருவே நடக்குமா அப்படிங்கிறது இப்போ பெரிய டவுட்டாக இருக்குது. நம்ம குந்தர் என்ட்ரன்ஸ் கொடுத்து வரும்போதே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இந்த மேட்சை ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு பேச்சை கேட்காத பங்கு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சரி உட்காந்துட்டு கோடி நீ வெற்றி பெறணும் கோடி அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக காணாமல் போன சாமி ஜெயின் வந்துட்டார். வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பங்கை அட்டாக் பண்ணுறாரு. பிகாஸ் இவரோட டைட்டில் பங்கிட்ட இருக்குது, பங்கு அடிக்கிறது நியாயமான விஷயம் தான். இப்போ கோடி ரோட் சும்மா இருக்க வேண்டியதானே, சும்மா இருக்கிற சாமி ஜெயினை அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிட்டு குந்தர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சாமி ஜெயின், அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ கோடி ரோட்ஸையும் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணனால இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிருச்சு. அப்படியே மேட்சையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை முடியலை. குந்தர், சாமி ஜெயின், அதே மாதிரி கோடி ரோட், சிஎம் பாங், இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி ஒருத்தர் அடிச்சுக்க அதே நேரத்தில் அப்படியே ஸ்மாக்டவுனை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டானுங்க. என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே நைட்டில் ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது, அதில் ஃபினிஷிங்கை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டானுங்க. சரி, சாட்டர்டே நைட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். நாளைக்கு சாட்டர்டே மெயின் நடக்க போகுது, அதோட ரிவ்யூ நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கான வீடியோ அவ்வளோ தான். பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப்